ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க தெரியும் சஃபாயன், நான் உங்களோட ஸ்கிடால். இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தயம் அவரோட அக்காவை கட்டி பிடிச்சிட்டு சும்மா எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. அக்கா, நான் பண்ண தப்புக்கு தானே நீ என்னை திட்டின, இதில் என்ன இருக்குது? ஒன்று, நீ திட்டாமல் என்னை வேறு யார் திட்ட போகிறா? என்னை கண்டிக்கிறதுக்கும் என்னை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும்தான் கௌரவமே இருக்குது. இதை நினச்சி நான் என்றைக்குமே கஷ்டப்பட மாட்டேன். நீ என்ன எவ்வளோ திட்டினாலும் அதை நான் தாங்கிப்பேங்க்கா அப்படிங்கிற மாதிரி தயங்க பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு என்னோட அம்மா தயங்கோட சீக்ஸில் கை வச்சு, தயம் நீ எவ்வளோ வளர்ந்தாலும் எனக்கு நீ குழந்தைதான். உன்னை நான் திட்டுறேன், கண்டிக்கிறேன், இது எல்லாமே உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். எனக்கு இந்த உலகத்தில் நீ தான் எல்லாமே. எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை என் தம்பிக்கும் கிடைக்கணும். அவனோட வாழ்க்கையில் அவனும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் எல்லாமே பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும். அதில் ஒரு சில விஷயத்தில் நான் உங்ககிட்ட இப்படி கண்டிப்பாக நடந்துக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இதுக்காக என்னை வெறுத்துறாத தேவை. அக்கா என்ன பேசுகிற அப்படின்னு அவங்களோட வாயில் கை வச்சு அவங்கள அமைதிப்படுத்துகிறாரு. அப்போது வயனோட அம்மா அந்த கையை எடுத்து விட்டுட்டு, இல்லை தேவம், நான் அப்படி கண்டிப்பாக இருக்கிறது உனக்கு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல கோவத்தை உண்டாக்கும், அது எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பண்ணுறேன். உனக்கு கோவம் மருந்து சொல்ல தேவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை கேட்ட உடனே, தேவம் கா நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன செத்து போன்னு சொன்னாலும் சரி, அது நான் கண்ணை மூடிட்டு செய்வேன். அது உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி 4 வார்த்தை என்னை திட்டுறதுனால என்ன நடக்க போகுது? சின்ன வயசுலேருந்து என்னவும் புள்ள மாதிரி பார்த்து எனக்கு பார்த்து எல்லாம் செய்கிறது நீ மட்டும்தான். அப்படி இருக்கிறப்போ மேலே எனக்கு என்ன கோபம் வரப்போகுது? என்றைக்குமே அப்படி ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. அப்போது வயனோட அம்மா, இந்த உலகத்தில் எனக்கு என் பொண்ணு, என் குடும்பம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே எனக்கு ஒன்று பிடிக்கும்டா. ஏன்னா ஒன்று சின்ன வயசுலேருந்து அவ்வளோ மாசமாக நான் வளர்த்துட்டேன். அதான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று அஃபெக்ட் பண்ணுனாலும் அது ஒன்றை விட 100 மடங்கு எனக்கு அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் இப்படி நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவங்க பண்ணி ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடி இருந்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வயனுக்கு அவரோட கண்ணில் இருந்து லைட்டாக தண்ணி வருது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க 2 பேரும் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வயன் இதெல்லாத்தையும் நார்மல் பண்ணணுன்றதுக்காக வயனோட அம்மா கிட்ட வந்து அவங்களோட ஷோல்டரில் பாட் பண்ணிவிட்டு, போதும் போதும், உங்களோட இந்த பாசமலர் போராட்டத்தில் இங்கே எல்லாரையும் அப்படியே உங்களோட பாச கடலில் முழுகடிச்சிடாதீங்க. இதுக்கு மேலே என் ஹார்ட் இதெல்லாம் தாங்காது. என்ன இவ்வளோ ஒரு எமோஷ்னலான சீக்வன்ஸ் தெரியுமா? இதெல்லாம் படத்துலேயே வைக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் 2 பேரும் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் இந்த சுச்சுவேஷனுக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொன்னதை கேட்ட உடனே என்னோட அம்மா அவளோட காதை பிடிச்சிருக்கிறாங்க. என்னோட விளையாட்டு, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பியா? நாங்களே இப்போ தான் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே குறுக்க வந்து கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மாவும் என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வயன், மாமா போதும்மா, எவ்வளோ எமோஷ்னல் சீன்மா ஊட்டுறது, எனக்கே சிரிப்பாக வருதுமா, போதும்மா, இதுக்கு மேலே எமோஷ்னல் சீன்ஸ் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி, இப்போ என்ன பண்ண போகிற? எமோஷ்னல் சீன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அடுத்து ஃபைட் சீக்வன்ஸ் வேணுமா? எனக்கு தீர்க்க வேண்டிய நிறைய கணக்கு இருக்குது, அது எல்லாத்தையும் நான் தீர்க்கணும்ல. அதுக்கு இப்போ என்னடி பண்ண போகிற? என்ன தான் சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு எதுவும் புரிய வேணாம் தங்கமே. கொஞ்ச நேரம் உங்கள் தம்பியை விட்டு இப்படி தள்ளி வந்து
சைடில் உட்காந்திங்கன்னா இவங்க 3 பேருக்கும் நான் கொஞ்சம் சிறப்பான சமம்லாம் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு நான் சைலண்ட்டாக போயிடுவேன். இதுக்கப்புறம் வேணால் நீங்கள் உங்கள் தம்பியை கொஞ்சிக்கோங்க அப்படின்னு வயன் அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான். அதுக்கு அவங்க வயனை பார்த்து சிரிச்சுட்டே நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் சைடில் அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்போ தயங்க வயனை டிஸ்பிலீஃபாக பார்த்துட்டு ஏய் என்னென்னமோ உளறிட்டு இருக்க, என்ன விஷயம்? நானும் என் அக்காவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்பா எங்களை பிரித்து விட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தேவன் கேட்குறாரு. அதுக்கு வயன் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள் 3 பேருக்கும் தான் ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு வயன் சொல்கிறான். அதுக்கு ஜேகேவும் ஜயோனும் என்ன காட்டணுமா, என்னது வயன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அதுக்கு வயன் வெயிட் பண்ணுங்க, உங்கள் 3 பேருக்கும் ஒரு குறும்படம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் இருந்த பென்ட்ரைவ் எடுத்து காட்டுறான். அப்போது ஜயோன் குறும்படமா, என்ன வயன் ஏதாச்சும் புதுப்படத்தோட காப்பியாது, என்ன ஜானரு, மிஸ்ட்ரி த்ரில்லரா இல்லை ஹாரர் மூவியா இல்லை ஏதாவது ரொமான்டிக் ஃபிலிமா வயன் அப்படிங்கிற மாதிரி ஜயன் சிரிச்சுட்டே வயனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வயன் நீங்கள் சொன்ன இந்த எல்லா கோமும் கலந்த மாதிரி ஒரு குறும்படம் இருக்குது ஜயோன், வெயிட் பண்ணுங்க நான் போட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறான். அதை கேட்ட உடனே தயம் ஏய் இங்கே பாரு, எனக்கு படம் பார்க்குற மூட்லலாம் இல்லை, பயங்கரமாக தலை வலிக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தயம் ஸ்டெப் சரி மேலே போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போ வயன் தயவங்களோட கையை பிடிச்சி எடுத்து வெயிட் பண்ணுங்க பாஸ், எங்கே ஓடுறீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த குறும்படத்தை பார்த்துட்டு போங்க, நீங்கள் 3 பேரும் தான் முக்கியமாக இந்த படத்தை பார்க்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னடானா அசால்ட்டாக தூங்க போகிறீங்க, என்னோட எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆகாதா, சைலண்ட்டாக உட்காருங்க மிஸ்டர் கிம், இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத நான் பார்க்கணும், உங்களோட ரியாக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டுட்டு தேவம் ஏய் என்ன ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, என்ன படம் இப்படி போடு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தயங் சொல்கிறாரு. இது கேட்டுட்டு வயன் அச்சோ ஒரே நிமிஷம் தான் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் அந்த பென்ட்ரைவை டிவியில் கனெக்ட் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறா. அது வேறு ஒன்றும் இல்லை, இவங்க 3 பேரும் நேற்று செஞ்ச சேட்டைகள் எல்லாத்தையும் வயன் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கா. இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடுது, அதுக்கு மேலே இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ண அலப்புற எல்லாத்தையும் வயன் வீடியோவாக எடுத்து வச்சுருப்பா. ஜேகே சோஃபா மேலே குதிச்சுட்டு இருந்தது, ஜயோன் டைனிங் டேபிள் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, தயம் வால் ஹேங்கிங்க பிடிச்சி தொங்கிட்டு இருந்ததுன்னு இவங்க 3 பேரும் பண்ண குரங்கு சேஷ்டை எல்லாத்தையும் அவள் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கா. அதையும் தாண்டி அவங்க 3 பேரும் பொலம்பல் எல்லாமே இதில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சயோனுக்கும் ஜேகேக்கும் என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா அவங்க 3 பேரும் அதில் வயனை பயங்கரமாக திட்டிட்டு இருந்திருப்பாங்க. சயோன்லாம் வயனை சைத்தானெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் பார்த்த உடனே சயோனுக்கு ஆத்தி கொட்டி சத்தம் கிட்டேயா மாட்டுவோம், இதுவும் தெளிவாக வீடியோ எடுத்து வச்சிருக்காளே, இவ சும்மாவே நமக்கு ஏதாவது வெள்ளங்க பண்ணணும்னு பாப்பா, இவகிட்ட தயவங்க மாட்டிக்கிட்டு முழின்னு முழிக்கிறான், இதில் நம்மளையும் சேர்த்து கோத்து விட்டானே, இதெல்லாம் உனக்கு தேவையாடா செய்யணும், இவனுங்க தான் கூட்டிகிட்டு போகிறானுங்கன்னா மண்டையில் இருந்த மூளையை எங்கடா வாடகைக்கு விட்ட, இவனுங்க கூட போயிருக்கலாமா நீ, போனதுக்கு இப்போ தான் இவங்கக்கிட்ட திட்டு வாங்கி அமைதியாக உட்காந்து அதுக்குள்ளே இந்த குட்டி சத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கூட பரவாயில்ல, நம்மளோட நல்லதுக்காக சாஃப்டாக திட்ட தான் செஞ்சாங்க. ஆனால் இந்த குட்டி சத்தம் வில்லங்கமாக ஏதாவது வேலையை பார்த்து விட்டா என்னடா பண்ணுவேன் செய்வானு. ஐயோ ஆண்டவா, என் வாழ்க்கையே இந்த குட்டி சத்தம் கிட்டே காப்பாற்றி கடவுளே அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே வேண்டிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகே ரைட்டு என்னென்னமோ பேசி வச்சுருக்கோம், வயன் நிற்கிற போசே சரியில்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் செய்ய தான் காத்துக்கிட்டு இருக்கா. நான் பாட்டுக்கு ஜாலியாக கண்ட்ரியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், கலராக பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவங்களை பார்க்கலான்னு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே, ஐயோ என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே ஜேகே, எல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் தயோங் சார் பண்ண லீலைகள் எல்லாம் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. தயோங் பேசினது ஒன்றை விடாமல் வயன் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். தயோங் வயனை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தது.
அப்புறம் வயன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது, வயன் அழகா இருக்கான்னு சொன்னது, வயனை அனுமனமாக வர்ணிச்சதுன்னு எல்லாமே இதில் ஓடுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜயோனும் ஜேகேவும் தேவங்க திருப்பி கோரஸை பார்க்குறாங்க. தயவங்க எதுவுமே பேச முடியாமல் அந்த வீடியோவே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஜேகே, ரைட்டு, மச்சான் குடிச்சிட்டு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான், அதுக்கு தான் இந்த வயன் பிள்ளை இப்படி வெள்ளத்தனமாக முடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்மளை விட சேதாரம் தேவனுக்கு தான் அதிகம். சூப்பர், நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, மச்சான் என்ன அவன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு ரசிக்கிறான். சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வர்ணிச்சுக்கிட்டு கிடக்கான். ஜெயோன்னு இதுக்கு மேலே அந்த பிள்ளையை குட்டி சத்தா நம்ப சொன்னா கோவத்தில் நம்மளே ஏதாவது பண்ணிட்டு போகிறோம். இதுக்கு வம்பு. இதுங்க ரெண்டும் புருஷன் பொண்டாட்டின்னு அப்பப்போ அடிச்சுக்கும், ஒரு சில நேரத்தில் குடிக்கும். இதில் இடையில நம்ம குடும்பத்தில் வந்து கும்மி அடிப்பாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையாடா ஜெயோன்னு? இதுக்கு மேலே இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே நம்ம நடுவில் போகவே கூடாது. நமக்கு நம்ம உசுறு தான் முக்கியம். சைலண்ட்டாக நின்று பார்ப்போம். இன்னைக்கு இந்த வயன் என் மச்சான் தேவங்க வச்சு என்னென்ன ஃபன் பண்ண காத்திருக்காளோ தெரியல. ஆனால் ஆண்டவன் வச்சான் பாரு இவனுக்கு ஆப்பு. இவன் பின்னாடி அத்தனை பிள்ளைங்க சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த ரியா கூட பரவாயில்ல, வில்லத்தனத்தை நேரடியாக பண்ணிடுவான். ஆனால் இந்த வயன் அப்படி இல்லை, சைலண்ட்டாக வச்சு தேவங்க செய்ய போகிறான். ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபன் கேரண்டி தான் நினைக்கிற ஜெயோனு. இவன் எத்தனை நாள் என்ன ஆஃபீஸில் வாட்டி வதச்சிருப்பான். இன்னைக்கு நீ நல்லா வாங்கி கட்டிக்க போறடி மாப்பிள்ள. சந்தோஷத்தை வெளியே காட்டக்கூடாது. சைலண்ட்டாக சோகமாக இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கணும், இல்லைன்னா தேவம் நம்மளை பிச்சுப்படுவான். மச்சான் என்னடா வயனை அப்படி இப்படி சொல்லிட்டு இப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி தயவுக்கு பற்றி கேட்டுட்ருக்கான். தயவுக்கு காதலையே விழன, ஏன்னா அவர் இன்னும் அந்த வீடியோவை தான் பார்த்துட்ருக்காரு. இதில் லாஸ்ட்டாக வயனை ஹக் பண்ணதுமே வந்திருக்கோம். இதை பார்த்த உடனே தேவங்க அவரோட சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டனே, இந்த கருமத்துக்கு தான் நான் குடிக்கிறது இல்லை, கூட்டிகிட்டு போய் குடிக்க வச்சு மொத்தமாக உளறி வச்சிருக்கேனே. ஐயோ இவ வேற ஓவராக பண்ணுவாளே, என்ன பண்ணுறது? ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பைத்தியக்காரனுங்களோட போய் குடிச்சுன்னே, எனக்கு இதெல்லாம் தேவைதான். இவ வேற என்னென்னலாம் பண்ண போகிறான்னு தெரியல. அதெல்லாம் ஆளையும் மூஞ்சியும் பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? இவனுங்க சொன்னானுங்கன்னு இவனுங்களுக்காக குடிக்கிறேன்னு போய் இப்போ மான மரியாதையெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேடா தேவம். ஐயோ இவகிட்ட இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கேனே. ஐயோ நான் டெவலப் பண்ணி வச்சு இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆகி போச்சு. ஐயோ இப்படியெல்லாம் கெஞ்சிருக்கேன். இந்த கொடுமையெல்லாம் என் கண்ணால் பார்க்க முடியல. இதுக்கு மேலே விட்டால் மானம் மொத்தமும் போயிடும். அதை ஆஃப் பண்ண முதல்ல. என்னது ஏன்னா மாஃபிங் பண்ணி வச்சிருக்கியா? இதெல்லாம் நீ ஏன் இல்லை எடிட் பண்ணியிருப்ப, நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் நான் கிடையாது. நீங்கள் பெரிய ஆக்டர் பாருங்க, உங்களை வச்சு ஏன் எல்லாம் எடிட் வேறு பண்ணுறாங்க. நீங்கள் நேற்று நைட்டு குடிச்சிட்டு வந்து அடித்த கூத்து தான் இதெல்லாம். இதில் நான் என்னமோ எடிட் பண்ணிட்டேனாமே, எனக்கு வேறு வேலை வெட்டியில்ல உங்களை வச்சு உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு. நீங்கள் தான் வந்து என்னென்னமோ உளறிட்டு இருந்தீங்க. இங்கே பாரு, இதில் உளறதுலாம் உண்மை கிடையாது. நான் அது ஒன்றை போய் கருமம், எனக்கென்ன அவ்வளோ மட்டமான டேஸ்ட்டா? நான் ஏதோ என் அக்கா சொல்லிச்சுன்னா உனக்கு கல்யாணமே பண்ணேன். இதில் இந்த கர்மம்லாம் வேறு, இதெல்லாம் நான் பேசுறது கிடையாது. இதெல்லாம் நீ ஏதோ டப்பிங் பண்ணி வச்சுருக்க. ஏமா இது எல்லாத்தையும் நீயும் தானே நேற்று கேட்ட? இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீயும் சைலண்ட்டாக உட்காந்துருக்க. நீ தானடி என்ன அமைதியாக உட்கார சொன்ன. எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீ வாயை திறக்கலாம், அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணக்கூடாது. தேவம் நீ தானடா இதெல்லாம் பேசின, இப்போ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? அக்கா உன் பொண்ணு என் வாயை ஹேக் பண்ணிட்டா. அதான் என்னடா உளர்ற? இன்னும் உன் தம்பிக்கு நேற்று அடிச்சது தெரியல, அதான் இப்படி உளறிட்டு இருக்காரு. வாய முடி, இப்படி பல்ல உடச்சிருவேன். ஒட்டைப்பீங்க. என்ன பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ என்ன உட்காந்து எதுவுமே பேசலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க?
பாஸ், அந்த வீடியோவில் வந்தது எல்லாமே நீங்கள் பேசினது தான். நான் ஒன்றும் எடிட்லாம் பண்ணல. அப்புறம் எப்படி நீ ரொம்ப அழகாக இருக்க அக்கா, ஏன் என்னை இந்த தேவதையை பெற்று போட்டு கொல்ற? அவ இருக்கிற அழகு என்ன, அவ அறிவு என்ன? எப்படியெல்லாம் வர்ணிக்கிறீங்க? ஏன் பாஸ், இதெல்லாம் ஒரு நாளாவது என் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் குட்டி சத்தான் தானே கூப்பிடுவீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு வர்ணிக்கிறீங்க. அது மட்டுமா? வயன், ஐ லவ் யூ பட் ஐ ஹேட் யூ. பா, ரியல் லவ் டயலாக்ஸ். இந்த அளவுக்கு உங்களுக்கு பேச தெரியுன்றதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு வாய் மூடு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். டாடா, பாய். கமெண்ட் பண்ணிடுங்க.